பிப்ரவரி 14 காதலர் தினம். காதலர் தினம் அன்று தமக்குள் இருக்கும் ஒட்டுமொத்த அன்பையும் இன்னொருவருக்கு கொடுக்கின்றோம். இன்னொருவரிடமிருந்தும் பெறுகின்றோம். அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள், அடுத்த காதலர் தினம் வரையிலான நாட்கள். பலரின் வாழ்க்கையில் நேற்று கிடைத்த அன்பு இனி சொட்டு மருந்துகளாகவே கிடைக்கும். அதற்கு அர்த்தம் மற்ற நாட்களில் காதலை வெளிக்காட்டுவதில்லை என்பதில்லை. ஆயினும் மற்ற நாட்களில் காதலை பரிமாறுவது ஒப்பீட்டளவில் மிக சொற்பமே. ஏன் அப்படி? தனிப்பட்ட காரணங்கள் தவிர்த்து எமது சமூக வளர்ப்பும் ஒரு காரணம். எமது சமூகத்தில் காதலின் உணர்வுகளை தயக்கமின்றி வெளிப்படுத்துபவர்கள் ஏளனத்தையே சந்திக்கின்றனர். இன்றும் கூட எமது தமிழ் சமூகத்தில் திருமணமானவர்கள் கூட தமது இணையர்களுடன் காதலை பரிமாற தயக்கம் காட்டும் நிலையே காணப்படுகின்றது. அதை பார்த்து அதற்கு அடுத்த தலைமுறையும் அன்பை முழுமையாக வெளிப்படுத்த தயங்குகின்றனர். கட்டுப்படுத்தப்பட்ட அன்பை சுமந்து கொண்டே எமது சமூகம் வாழ்கின்றது. எமது சமூகத்தில் காதலை சுற்றியுள்ள தவறான கண்ணோட்டங்களே இதற்கு முக்கியமான காரணங்களாக வந்துள்ளன. காதலை தயக்கத்துடன் வெளிப்படுத்தும் அணுகுமுறை மாற்றப்பட வேண்டும். காதல் ஒரு உணர்வு. உணர்வுகளை உண்மையாகவும் மதிப்புடனும் பொறுமையுடனும் வெளிப்படையாக கையாளும் ஒரு முன்னேறிய சமூக கண்ணோட்டத்தை நம் முன் வளர்ப்பதன் மூலமே ஆரோக்கியமான சமூகமாக நாம் முன்னேற முடியும்.